ஹே ஆல், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரேண்டமாக எடுத்தது தான். நானும் அம்மாவும் மார்னிங்கே போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட போகலான்னு போது இன்பிட்வீன் இந்த கடை பார்த்தோம். இளநீர் குடிக்கலான்னு குடிக்கவும் வந்துட்டோம். ரெண்டு பேருமே பரவாயில்ல, 28 ரூபா தான் ஒரு இளநீர், நல்லாவே இருந்தது. குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஹோட்டல் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சுமாரான்ற மாதிரி இருந்ததுனால நான் ஏதோ வீடியோலாம் எடுக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு எறா மீன், அந்த ரெட் கலர் இல்லை ஆரேஞ்ச் கலரில் இருக்க மீன் பேர் எனக்கு தெரியல, அதுதான் நாங்கள் பெங்களூரில் மோஸ்ட்லி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் என்ன தான் மீன் இருந்தாலும் எனக்கு அந்த கிழங்கா மீன் கண்ணிலேயே இருக்குது. எங்கள் அம்மா எனக்காகவே அந்த கிழங்கா மீன் தனியாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வறுத்து குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. ரெண்டு பேரும் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக தம்பி கடையாண்ட போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு போயிட்டோம். நானும் வாரம் ஃபுல்லாக இந்த வீடியோ எப்பயும் எடிட் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் பண்ணணும் ஆனால் வாய்ஸ் ஒரு கொடுக்கவே முடியல. சென்னையில் பெஞ்ச மழையில் நல்லா நனைஞ்சி கோல்ட் ஆகிடுச்சு எனக்கும் எல்லாமே, அம்மாவுக்கும் சேர்த்து. இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். எங்கள் வீட்டில் இருக்க பூனை எங்களை கொடுக்க விடாமல் கத்திகிட்டே இருக்குது. அங்கேருந்து போயிட்டு தம்பி கடையில் என்னென்ன இருக்கான்னு பார்க்கலான்னு போகும்போது அவன் கடையை காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன வீடியோ இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டுக்கு வந்து டீயும் குடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நானும் அவங்களுமே சும்மா சென்ட்ரல்லாம் போயிட்டு வரலான்னு போகும்போது எங்கள் பெரியப்பா கடை கண்ணில் பட்டுது. இவங்க எங்கள் தாத்தாவோட தம்பி தான். ஒரு வகையில் பெரியப்பா, ஒரு வகையில் தாத்தான்ற மாதிரி வருவாங்க. பட் அவங்களோட புக் கடைக்கு போகும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது பார்க்கும்போதே. அவங்க விடவே இல்லை, என்ன புக் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஒரு 4 லா புக்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நைட்டு பெரியம்மா வீட்டில் போயிட்டு அண்ணாக்கு கல்யாணம் இருக்குது. ஸோ நோட்டீஸில் பேர்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதிட்டு ஒரே சிரிச்சிட்டு நல்லா போச்சு டே. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் சென்னையிலே இருக்கேன். கீப் ஆன் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பபாய்.